வணக்கம். புரட்டாசி மாதம் பிறக்க போகுது இல்லையா? புரட்டாசி மாதத்துக்கு 12 ராசிகளுக்குள்ள பலன்களை ரத்தின சுருக்கமாக சொல்லலாம்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போமெல்லாம் சுருக்கமாக சொல்கிறது தான் அன்பர்கள் விரும்புகிறாங்க. அதனால் நேரடியாகவே சுருக்கமாக பின் பாயிண்டாக சொல்கிறேன். மேசராசி, பிள்ளைகளினுடைய முயற்சிகள் வெற்றியடையும். வாழ்க்கை துணை நலம் சிறப்படையும். புகழ் சிறக்கும். வெளிவட்டார தொடர்பு நன்மை தரும். தோல் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். திருமண முயற்சிகள்லாம் கைகூடும். இது மேசராசிக்கு. ரிஷபராசி, வீடு வாகன முயற்சி கைகூடும். எல்லா முயற்சியும் செய்யலாம். மேற்படிப்பு சிறக்கும். மாமன் மைத்துனரால் நன்மை உண்டு. தன வரவு நன்றாக இருக்கும். புரட்டாசி மாத இறுதியில் திருமண முயற்சிகள் கைகூடும். இது ரிஷபராசி. மிதுன ராசி, தொழில் நன்றாக இருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. தாய் வழி உறவில் மனக்கசப்பு தீரும். அதனால் தாய் உறவில் எச்சரிக்கையாக இருங்க. மனக்கசப்பு வராமல் பார்த்துக்கிடுங்க. மாத இறுதியில் மேற்படிப்பில் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கும். மேற்படிப்பு சிறக்கும். மாத இறுதியில் வேலை முயற்சிகள் பலிதமாகும். புரட்டாசி மாத இறுதியில் சிறுநீரக கல் பிரச்சனைகள் தீரும். இது மிதுன ராசி. அடுத்து கடகராசி, குடும்பத்தில் பேச்சினால் மனவருத்தம் தீரும். முதல்ல மனவருத்தம் வரும், பிறகு உங்களுடைய முயற்சினால் அது தீரும். முயற்சிகள்லாம் பலிதமாகும். வீடு வாகன மாற்றம் சம்பந்தமான சிந்திப்பீர்கள். சில பேர் வாங்குவீங்க, சில பேர் மாறுவீங்க, பழையதை புதுப்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கும். இது கடகராசி. அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்க பேச்சில் கவனம் தேவை. தனவரவு பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய வரவுல சில முட்டுக்கட்டைகள் நீங்கிரும். சகோதரர்கள் நலமடைவார்கள். மாத இறுதியில் எண்ணியபடி தொழில் சிறக்கும். பூமி வீடு சம்பந்தமான லாபம் உண்டுங்க. இது சிம்ம ராசி. கன்னி ராசிக்காரங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். செலவுகள் அதிகமாக இருக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. அந்நியர்களால் தொல்லை ஏற்படலாம். இது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடியது. துலாம் ராசி, வெளியூரிலிருந்து நன்மைகள் சேரும். வெளி தேசத்திலிருந்து நன்மைகள் சேரும். நல்ல தகவல்கள்லாம் வரும். பூமி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் பலிதமாகும். செலவுகள் அதிகமாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். செலவை கட்டுப்படுத்துவது ஒன்று தான் சிறப்பான எதிர்காலத்துக்கு வழிவகுக்கும். அடுத்து விருச்சிக ராசி, தொழில் லாபம் அதிகரிக்கும். வெளியூரிலிருந்து நல்ல தகவல்கள்லாம் வரும். நீங்கள் எதிர்பார்த்திருக்க தகவல்கள்லாம் இது வரைக்கும் வராமல் இந்த தகவல்கள்லாம் வெளிநாட்டிலிருந்து, வெளி மாநிலத்திலிருந்து, வெளியிடங்களிலிருந்து வரும். வெளிநாடு செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. உடல் நலனில் கவனம் தேவை. இரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள், தலைவலி சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். கவனமாக இருக்கணும். சின்னதாக வந்தாலும் மருத்துவத்தை போய் கவனிங்க. இது விருச்சிக ராசி. தனுசு ராசி, தொழில் எண்ணியபடி சிறப்பாக இருக்கும். மூத்த சகோதரியால் நன்மை உண்டு. தானம், தர்மம், கோயில் நன்கொடைகள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கனிந்து வரும். அப்படி வாய்ப்பு வந்துன்னா செய்யுங்க, நல்லது. மனைவி வழி அனுகூலம் உண்டு. மனைவி வழி சொத்துக்கள் வரலாம். பூமி லாபம் உண்டு. இது தனுசு ராசி. மகர ராசி, தொழில் நன்றாக இருக்கிறது. தந்தையுடன் மனக்கசப்பு தீரும். தனுசு ராசி, இது மகர ராசிக்காரங்களுக்கு தந்தையுடன் விரிசல் தீரும். மகர ராசிக்காரங்களுக்கு உடல் நலனில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்பு வரலாம். கூடுதல் பணிச்சுமைகள்லாம் வரலாம். இது மகர ராசி. கும்பராசி, கணவன் மனைவி உறவில் விரிசல் வர வாய்ப்பு இருக்கிறது. விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஆனால் என்ன பிரச்சனை வந்தாலும் தீர்ந்துடும்.
குரு பார்வை இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வந்தாலும் தீர்ந்துருங்க. சகோதர சகோதரிகள் சிறப்படைவார்கள். தொழில் நன்றாக இருக்கிறது. என்ன, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், பொறுமையாக இருக்கணும், பேச்சில் கவனம் தேவை, நிதானம் தேவை. இதெல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு. மீனராசிக்காரங்களுக்கு பூமி சம்பந்தமான லாபம் உண்டு, வெளியூர் பயணங்கள் உண்டு, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், சிறுநீர் கல் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும். இதான் புரட்டாசி மாதத்துக்கு 12 ராசிகளுக்குரிய சுருக்கமான பதில்கள். இதை விட சுருக்கமாக சொல்ல முடியாது. நன்றி, வணக்கம்.